தேனி தொகுதியில் ஓபிஎஸ் மகன் சொத்து விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்துள்ளது. இது தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்துமா என்று ஓபிஎஸ் கவலைப்பட்டு வருகிறார். தான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் முன் மகனுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்க முயன்று வருகிறார் பன்னீர்செல்வம். இதனால் தேனி தொகுதியில் தனது மகனை களத்தில் இறக்கி கட்சிக்கும் மக்களுக்கும் அளிக்காத உழைப்பை காட்டி வருகிறார். ஆனால் அவர் தேனி தொகுதியில் தனது மகனை களத்தில் இறக்கிய அடுத்த சில தினங்களிலேயே தங்கத்தமிழ்ச்செல்வனை அங்கு களத்தில் இறக்கி அதிரடி காட்டினார் அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரன். தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி தொகுதியில்தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்திருந்த பன்னீர்செல்வத்திற்கு இது அதிர்ச்சி அளித்தது. ரவீந்திரநாத்தை விட தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனியில் பிரபலமான முகம், அது அவருக்கு அறிமுகமான தொகுதியும் கூட. இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் தற்பொழுது பன்னீர் கண்ணீர் விட்டு வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, வேட்புமனு தாக்கலின் போது ரவீந்திரநாத் தனது சொத்து மதிப்பை குறைத்து காட்ட அதனை முதலில் சுட்டிக்காட்டியது அமமுக தான். இதனாலும் மகனுக்கு பின்னடைவு ஏற்படலாம் என்ற கவலையில் இருக்கிறார் ஓபிஎஸ். இந்த தேர்தலில் ஓபிஎஸ்க்கு மட்டுமல்ல, அவரது மகன் ரவீந்திரநாத்திற்கும் முடிவுரை எழுத வாய்ப்பிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.